வாரம் ஒரு முறை கீரை எடுத்துக்கிடுறோம். அந்த கீரையில் முக்கியமான கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை. அதுவும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொடுக்க வேண்டிய கீரையில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரைக்கீரை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகமாக வர்றதுக்கு உதவுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரைக்கீரை தான். அதை தான் இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பீஸுக்கெலாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பருப்பு எல்லார் வீட்லேயும் நம்ம செய்கிற மாதிரி பருப்பு நம்ம கடைஞ்சி வச்சுருக்குறோம். ஸோ இந்த பருப்பில் தான் நம்ம வந்து இந்த வல்லாரைக்கீரையை வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம ரெடி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கரண்டி வந்து நம்ம வந்து எண்ணெயை வந்து நம்ம ஊற்றுறோம். ஸோ வந்து இந்த எண்ணெயில் நம்ம எப்போதும் மாதிரி தான், இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா போதும். இதுக்கு வந்து டைம்லாம் ரொம்ப ஆகாது. மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் தான் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் மிளகாய் வத்தல், இதெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதை வந்து போட்டு லைட்டாக வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு வாசம் வரும். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுருக்குறோம். ஸோ அதுவும் இதில் போட்டுருதோம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் வாசத்துக்காண்டி அதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுட்டு நம்ம எப்போதும் மாதிரி நல்லா வதக்குறோம். ஸோ இந்த வதக்கினோடனே நமக்கு வந்து தெரியும், ஓகே இது வதங்கிருச்சு. அந்த ஃபீல் வந்ததுக்கப்புறமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை வந்து இந்த வல்லாரைக்கீரையோட நம்ம மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஸோ எதுக்கு தண்ணி ஊற்றுறோன்னா அப்போ தான் அந்த நல்லா வந்து அதோட என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசையும் தன்மைன்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா வரும். ஸோ இப்போ வந்து அதில் லைட்டாக வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அடுப்பை வந்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதில் லைட்டாக நம்ம தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மறுபடியும் வதக்குறோம். ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கூட்டு மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே குழந்தைகளுக்கு இதை கொடுக்கும்போது சாதத்தோட கொஞ்சம் நெய் ஊற்றி அது கூட நம்ம வந்து இதே நம்ம வச்சுருக்கிற கீரைக்கூட்டை நல்லா பிசைஞ்சு அவங்களுக்கு ஊட்டணும்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களையும் இதை வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. நார்மலாக கீரை வைக்கிறதோட இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பையன் என்ன சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? சாப்பிடு. இப்போ வந்து அவரே சாப்பிட சொல்லியாச்சு, அவரே எடுத்து சாப்பிட்றாரு. ரிவ்யூ பாருங்கள். இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகும். இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை சாப்பிட்றாங்கல்ல, இதனால் இவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப 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 அதிகமாகும். ஸோ எப்போதும் குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் டைம் மட்டும் வல்லாரைக்கீரை கொடுங்க, ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் சொல்லிடு. பாய். தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ. எப்படி இருக்கு கீரை? சூப்பராக இருக்கா? ஓகே, அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லிடு. அம்மா தானே செஞ்சு கொடுத்தாங்க, உங்களுக்கு தேங்க்யூ. அம்மா. ஓகே.